இந்த பொண்ணு புதுசு, நிறைய பணம் கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறக்கூடாது. சீக்கிரம் ஆக வேண்டியதை பாரு. இவங்களுக்கு லோ பிபி, ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒருத்தர் சரியான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. இல்லனா ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிருக்கும். வெயில் நேரத்துல நீ ஏமா வெளியில எல்லாம் போற? ஓடி போறதுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச உனக்கு அதே வண்டியில எங்க அப்பாவை தூக்கிட்டு போய் அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம்ல. இத பாருமா, பொண்ணோட மனச புரிஞ்சு அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. இல்லனா அவ மட்டும் இல்ல, அவளால உன்னோட நிம்மதியை சேர்ந்து கெட்டு போகும். கந்து வட்டிக்காரன் கள்ள நோட்டுக்காரன்னு பணத்தை பார்த்து உன் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்காத. என்ன லீலா, இன்னும் அக்காவை காணுமே? நீ ஏமா வீணா கவலைப்படுற? அக்கா என்ன சாதாரண கம்பெனில வேலை பாக்குறா? பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறா. அவ்வளவு சம்பளம் கொடுக்கறவங்க ஏதாவது வேலை சொல்லிருப்பாங்க. வந்துருவாமா? இல்லடி, இவ்வளவு லேட்டா ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. அம்மா, தைரியம் தான் அக்காவோட சொத்து. நீ வீணா புலம்புறத விட அக்கா வந்துரும். நீ வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்க, ஆனா வெளியில நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா தாண்டி இருக்கு. அம்மா, வேலைன்னா முன்ன பின்ன அப்படித்தான் இருக்கும். டைம் ஆகிறது சகஜம்மா. நீ தயவு செஞ்சு புலம்பாத, போய் படு. அக்கா வந்துருவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, வச்சிடுறேன். அம்மா, என்னம்மா இவ்ளோ நேரம் ஆச்சு? அக்காவை இன்னும் காணோம். நான் கூட இத வேலை அதிகமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ நேரம் ஆச்சேம்மா. அதாண்டி எனக்கும் புரியல. நம்ம வேணா போய் பார்த்துட்டு வருவோமா? ஏண்டி, உனக்கு அவ ஆபீஸ் தெரியுமா? எனக்கு எங்க தெரியும்? ஏதோ அக்கா சொன்ன அடையாளத்தை வச்சு சொன்னேன். ஐயோ, இந்த ராத்திரில நம்ம எங்கன்னு போய் தேடுறது? நமக்கு துணைக்கு யாருமே இல்லையேடி. கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். வரலன்னா போய் பார்த்துட்டு வருவோம். சரி. ஏ, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, டீசல் பைப்பு கட் ஆயிடுச்சு. இதோ ரெடி பண்ணிடுறேன்க்கா. என்னப்பா இது? வண்டியை வரும்போதே பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாதா? எவ்வளவு அவசரமான சிக்கல்ல போய்கிட்டு இருக்கோம். இந்த நேரம் போய் இப்படி சொல்றியே, சீக்கிரமா பாருப்பா. கரெக்டாக செக் பண்ணி தாக்கா எடுத்துட்டு வந்தேன். இப்படி நடுவழியில் மாட்டிக்கிச்சு. இதோ 5 நிமிஷம் ரெடி பண்ணிடுறேன். எடுத்துட்டு வரக்கூடாதா? எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்.
எங்க ஓட ஓ ஓன்றல ஏய் ஏய் சரியா வண்டி புடி. ஏய் ஏய் யாருமா நீங்க? இது எங்க அக்கா பொண்ணு லூசு. இது அப்பதான் பண்ணோம். அவங்கள எனக்கு நல்லா தெரியுமா? யாரா தெரியும்? போடா. ஓ விடுங்கம்மா. சொல்ல கேட்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அம்மா, சொன்னா கேளுங்க. ஏய் யார் மேல கை வைக்கிற? ஏய் விட போறீங்களா இல்லையா? விடுங்கம்மா அவனை. அம்மா, கை எடுங்க. கை எடுங்கம்மா. சரியா? ஏய், சரியா? புறா அவளை. சரியா? டேய், விட போறீங்களா இல்லையா? சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம் வாங்க. டேய், விடா, டேய். விடா. ஒண்ணா தான் கையறா. புடிங்க சார். ஏறு. என்ன சொல்ல போறீங்க சார்? ஏறு. போடுங்க சார். ஓ, எடுத்து போங்க சார். ஏறு. ஓ, வண்டியை சீஸ் பண்ணியா? இங்க பாருங்க. நான் உடனே ஆம்புலன்ஸ் வர சொல்றேன். ஓகே சார். இந்த பொண்ணு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய். சரி சார். சரி சார், வண்டியில இன்னும் 3 பொண்ணுங்க மயங்கி கிடக்குறாங்க சார். இங்க பாருமா, படுமா, ஸ்டெயின் பண்ணிக்காத. படுமா, படுத்துக்க. டாக்டர், நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். எங்க இப்படி வந்தேன்? இரு, பொறுமையா இரு, சொல்றேன். இல்ல இல்ல சொல்லுங்க. நான் எப்படி இங்க வந்தேன்? ஆமா சார், அந்த அம்மா பதட்டத்தை பார்த்து இது கடத்தலா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்தது. நல்ல வேளை நீங்க வந்து அந்த அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சீங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை என்ன இருக்கும் சார்? நாங்க ஒன்றும் பெருசா பண்ணல. உங்களாலதான் ரொம்ப காலமா எங்கிட்ட இருந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்க முடிஞ்சது. சரி, பிரஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க வாங்க. சார், இதெல்லாம் வேண்டாம் சார். என்னப்பா நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க? சார், நான் உங்க கூட சண்டை போட்டு தடுத்து நிறுத்தினதே அந்த அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு தான் சார். இங்க பாருங்க, பெண்களை வெளிநாட்டு கடத்துற ஒரு பெரிய கும்பலை பிடிக்க நீங்க உதவியா இருந்திருக்கீங்க. ஒரு பப்ளிசிட்டி வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம் சார். தயவு செஞ்சு அந்த பொண்ணுங்களை பத்தின விவரங்களெல்லாம் பத்திரிகைகளுக்கு கொடுத்துடாதீங்க சார். என் பேர் கூட வேண்டாம் சார். நீங்களே அந்த கடத்தல்காரங்களை கண்டுபிடிச்சதா அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி அந்த பொண்ணுங்க பேரை கூட மாத்தி கொடுத்து கேஸை முடிச்சிருங்க சார். எனக்கு இவ்வளவு உதவி பண்ணவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புறேன். எங்க இருக்காங்க டாக்டர்? இருமா, வர சொல்றேன். நர்ஸ், டாக்டர், இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்களா? அவங்க வெளியில இருக்காங்க, வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். சரி, அந்த பொண்ணுங்க எல்லாரையும் உனக்கு தெரியுமா? இல்ல சார், ஆனா அதுல ஒருத்தங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியும் உங்களை சார். டாக்டர் கூப்பிடுறாங்க. அப்படியா? சரி, ஏதாவது தேவைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சும்மா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டாக்டர், இவருதாம்மா. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, இதுல நான் ஒன்றும் பெருசா செய்யலைங்க. எங்க அண்ணன் தாங்க இதுக்கெல்லாம் காரணம். அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? யாருங்க அவரு? இங்கதான் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கண்டிப்பாங்க, இதோ கூட்டிட்டு வரேன். அண்ணா, வாண்ணா. எங்க? அவங்க உங்ககிட்ட நன்றி சொல்லணும்னு கூப்பிடுறாங்க. யாரா? அதானே உனக்கு தெரிஞ்சவங்க. இளவரசியா? அண்ணே, வாண்ணே. டேய், வேண்டாம்டா. நான் அங்க வந்தேன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். என்னண்ணா பேசுற நீ? அதான் போலீஸ்காரங்க எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. நீ வா, சொல்றேன்ல. வேண்டாம், நான் அப்புறம் போய் பாக்குறேன். நீ வீட்டுக்கு போ. சொன்னா கேளுண்ணே, நீ வா. இல்ல, நான் அப்புறம் போய் பாக்குறேன். நான் பார்த்துட்டு தான் வருவேன். நீ வீட்டுக்கு போ. போடா.
அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டு இப்படி நிலைமை வந்திருக்குமா? சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்கன்னு ஆசைப்பட்டு போனியே, ஆள் தராதரம் தெரிஞ்சு போனியா? என்ன பண்றது? நாக்கு நுனில தேன் வச்சு எனக்கு பேச தெரியல. இனிக்க பேசி கேவலம் அட்வான்ஸ் கொடுத்தோன்னே அவ உனக்கு நல்லவளா தெரிஞ்சிட்டால. சரி விடுங்க மாப்பிள்ள. அவளுக்கு வேலை போன உடனே நல்ல சம்பளத்தோட வேலை வந்ததுனால இதெல்லாம் யோசிக்க தோணல. சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாத அத்தை. நான் என்ன உங்களை அப்படியே விட்டு போறேன்? ஒரு நல்ல இடத்துல நான் வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன். நானே வேலை தெரிக்கிறேன், என் மூஞ்சில கறி பூசுறேன்னு நினைச்சு பெண்ணாச்சு. இனிமேல நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. இது இளவரசிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா கேட்டு கொடுங்க. நான் டாக்டரை பார்த்து டிஸ்சார்ஜ் பண்றதை பத்தி கேட்டு வரேன். ராத்திரியில வீட்டுக்கு வரல, எங்க போயிருந்தீங்க? இளவரசி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருந்தாங்க. நல்லவேளை அவங்க எங்க கண்ணில் பட்டதுனால அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வர வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு. ஊருக்கு உபகாரம் பண்ண போயிடுறீங்க, ஏன்னு கேக்குறதுக்கு வீட்டுல ஒருத்தி இருந்தா நேரத்துக்கு வீட்டுக்கு வர தோணும். அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல அண்ணி, அது போதாதா? நான் கேக்குறது வேற. உங்களுக்குன்னு ஒருத்தி இருந்திருந்தா, அதான் அந்த தென்காசி பொண்ணு பேசணுமே, அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் உங்களை கேள்வி கேட்டிருப்பா. நடுவுல மாமாக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து எல்லாமே மாறி போச்சு. எனக்கு என்ன நீ, எப்படியோ என் காலம் ஓடிடும். ஆனா இளவரசி குடும்பத்தை பார்த்தாதான் அப்பா இறந்து கல்யாணம் நின்னு போய் சோதனை மேல சோதனை அவங்க வீட்டுல நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி படற கொடி வாடிட கூடாதுன்னு நான் கவலைப்படுறேன். நீங்க என்னடானா எங்கேயோ இருக்கிற செடி வாடிட கூடாதுன்னு கவலைப்படுறீங்க. என்ன நீ சொல்றீங்க? என் தங்கச்சி கயல்விழி இருக்காளே, அவளை பத்தி தான் சொல்றேன். அவளை நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கும் ஆசை, நல்லவனுக்கு தான் வாக்கப்படணும்னு அவளுக்கும் ஆசை. ஆனா பொருத்தமே இல்லாத ஒருத்தன் கட்டாய கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான். விட்டனா போலீஸ் வரைக்கும் போய் கொட்டத்தை அடக்கிட்டேன். என்ன புண்ணியம், அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலையே. நீங்க செஞ்ச பெரிய காரியமே விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுதான் அண்ணி. இதே மாதிரிதான் அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அந்த இளவரசியோட நிலைமையும் அப்படிதான் ஆயிப்போச்சு. அந்த நேரத்துல நாங்க மட்டும் அங்க போகாம இருந்திருந்தா அவங்க கதி என்ன ஆயிருக்குமோ. நான் என் தங்கச்சி நிலைமை நினைச்சு புலம்புறேன், நீங்க யார் யாரு கதையோ பேசிட்டு இருக்கீங்க. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லவனா இருக்கணும், அவன் கூட நிம்மதியா கொடுத்து நடத்தணும்னு அவ ஆசைப்படுறா. ஆனா அந்த படுபாவி வட்டிக்கார பணத்தை கொடுத்து அவளை விலைக்கு வாங்கணும்னு பார்த்தா, எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். கடவுள் கைவிட மாட்டார நீ. நல்லவங்களுக்கு எந்த சோதனையும் வராது. நீங்களே யோசிச்சு பாருங்க. சரியான நேரத்துல அந்த இடத்துக்கு கடவுள் என்ன அனுப்புனதே இளவரசியை காப்பாத்தத்தான்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கோ அனுதாபப்படுற தங்கமான மனசு உங்களுக்கு இருக்கு. என் தங்கச்சிய பாருங்க, அவளுக்குன்னு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யார் இருக்கா? என்ன நீ அப்படி சொல்றீங்க? அதான் நீங்க இருக்கீங்களே. நீங்க என்ன உங்க தங்கச்சிக்கு அக்கா மாதிரியா இருக்கீங்க, அம்மா மாதிரி இல்ல பாசத்தை கொட்டுறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா இளவரசி அந்த குடும்பத்துக்கே மூத்த பொண்ணு. அப்பாவோட இடத்துல இருந்து அந்த குடும்பத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது அவங்க தலைவிதி. உண்மைதான் அண்ணி. விதி எவ்வளவுதான் விளையாடினாலும் அதை சாதுரியமா சமாளிக்கக்கூடிய திறமைய ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். இப்ப இளவரசியை காப்பாத்துற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்ததே நான் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடத்தான்னு நான் நினைக்கிறேன் அண்ணி. எப்படியோ என் மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனையில இருந்து இளவரசியை காப்பாத்தினதுனால கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. அதுக்காக இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி யோசிச்சுப்போம்.
கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் ஒரு சில படகுகள் தட்டு தடு மாதிரி கரை சேருது இல்லையா? அது மாதிரி இவ்வளவு பெரிய ஆபத்து இளவரசி தப்பிச்சிருக்கான்னா அவளோட நல்ல நேரம் தான் சொல்லணும். இவ தப்பிச்சு இன்னைக்கு நம்ம முன்னாடி முழுசா நிக்கிறதுக்கு காரணம் நீங்க சொன்னதுனால மட்டும் இல்லைங்க. யாரோ ஒரு புண்ணியவா அந்த பாவிங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்துனதுனாலதான். இல்லன்னா இப்ப இவளோட கதி என்ன ஆயிருக்கும்? ஏமா திரும்ப திரும்ப அத பத்தியே பேசிட்டு இருக்க? அக்கா மனசு சங்கடப்படுத்து பாரு. இத பத்தியெல்லாம் பேசுறத விட்டுட்டு மாமா சொன்ன மாதிரி ஆக வேண்டியத பாருமா. இளவரசி, இது ஒரு பாடமா இருக்கட்டும். என் பேச்ச கேட்காதனால என்னெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா? இனிமே நான் உன்னை அப்படி விட மாட்டேன். இனிமே நீ என்ன செய்யணும், எங்க வேலைக்கு போகணும் நான் முடிவெடுப்பேன். அதை நீ கேட்டு நடந்தா போதும், சரியா? இவ்வளவு நடந்து போச்சு. இனிமே நம்ம மெத்தனமா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. அதனால என்ன பண்ணணும்னு நாம இப்பவே முடிவு பண்ணி ஆகணுங்க. முடிவு பண்றதுல என்னங்க இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதாங்க எங்க முடிவு. முதல்ல நான் ஒரு வேலை தேடிக்கிறேனே. நீ ஒன்னும் தேடிக்க வேண்டாம். வேலை விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. ஒரு கை நிறைய சம்பளம் கிடைக்கிற மாதிரி நல்ல வேலை நான் வாங்கி தரேன், போதுமா? மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் ஏமா வேலை வேலைன்னு அதை பத்தியே கவலைப்படுற? இனிமே அதை பத்தி பேசவே வேண்டாம். மாப்பிள்ளையே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. சம்பந்தியம்மா, நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சம்பந்தி இருக்கு? நான் இப்பவே எங்க குடும்ப ஜோசியரை போய் பார்த்து நல்ல நாளா குறிச்சிட்டு வந்துடுறேன். அது போதும். நீங்க முதல்ல தேதி குறிச்சிட்டு வாங்க, கல்யாணத்தை ஜாம் முடிச்சிடலாம். என்னப்பா சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? தேதியை குறிச்சிட்டு வந்துட்டா கல்யாண கால தானா வந்துட போகுது. சரி அத்தை, நான் இளவரசி வேலை விஷயமா போய் ஒருத்தர் பார்க்கணும். நான் புறப்படுறேன். சரிங்க மாப்பிள்ள. பா, இங்க இருந்து வளவளன்னு பேசிட்டு இருக்கோம், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சரிப்பா, நான் வர இளவரசி. சம்பந்தியம்மா, தேதி குறிச்சது சொல்லி அனுப்புங்க, அப்ப நான் வர்றேன். சரிங்க. இளவரசி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு கல்யாண பொண்ணா கலகலப்பா இருமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வர்ற சம்பந்தி, வாங்க. வர்றேன். அக்கா, அப்ப சீக்கிரம் நம்ம வீட்ல டும் டும் டும்மா. என்ன சித்தி, பாலை அடுப்புல வச்சுட்டு பொங்கி வர்ற நேரத்துல கொல்லி எடுத்து போட்ட மாதிரி சும்மா கிடந்த என்ன சுதி ஏத்தி விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கூப்பிட வச்சு அவமானப்படுத்தி விட்டுட்டு சைலண்டா ஒதுங்கிட்ட? இல்லப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நான் நல்லா தானே செஞ்சேன். அப்போ நான் செஞ்சது தப்பா? ஐயோ, அப்படியெல்லாம் நான் சொல்லுவேனா? இது நாங்க எதிர்பாராம நடந்தது. இதெல்லாம் ராசம்மாவோட மூத்த பொண்ணு ஜானகி பண்ண வேலை. ஆமா மாப்பிள, விளங்காத ஒருத்திய பொண்ணா பெத்து வெறும் பைய வீட்டுக்கு வாழ அனுப்பிட்ட. அவ என்னடான்னா எங்க எல்லாரையும் நடுத்தருவுல நிக்க வைக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டா. மத்தபடி எனக்கும் காளிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல மாப்பிள. மாப்பிளையா? நல்லா இருக்குது. நீங்க மாப்பிள்ளைன்னு சொன்னதும் நான் அப்படியே மயங்கி சிலுத்து போயிடுவேன் நினைச்சீங்களா? எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வரைக்கும். ஆனா இப்போ உங்களை நம்பி ஏமாறுறதுக்கு நான் ஒண்ணு இழிச்சவாயன் இல்ல. பூவை கட்டி வித்தா போதும், என் காதுல பூ சுத்தாதீங்க. நாகா, ஒரேடி இப்படி சொன்னா எப்படி? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு மட்டும் தெரியுமா என்ன? சும்மா இருங்க சித்தி. ஏன் இவங்க பொண்ணுக்கு மட்டும் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியுமா? எனக்கெல்லாம் தெரியாதா? இதோ என்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரம் பத்திரமா இருக்கு. இதுல 1க்கு 2 எழுதி ராசம்மா என்கிட்ட கடனை வாங்கிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? சித்தி, இவங்க கிட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டான் பொழப்பு நடத்தணுங்கிறது எனக்கு இல்ல. அந்த பணம் போனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா இவங்க பொண்ணால போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு போன மரியாதைக்கு என்ன சொல்றீங்க? சைக்கிளை விட்டு இறங்கி வணக்கம் சார்னு எனக்கு சலாம் போட்டு பைசா வாங்கிட்டு போன போலீஸ்காரன் கூட என்ன கேவலமா பாக்குறான். நீ இவ்வளவுதானான்னு என் முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறான். என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தர முடியாம ஓடி ஒளிஞ்ச பயல்கள்லாம் என்ன பார்த்து நெஞ்ச நிமித்தி வட்டி தர முடியாது நாகராஜன் சொல்றான். அத்தை அத்தைன்னு சிரிச்சு சிரிச்சு பேசுறானே, கயல் கயல்னு கொஞ்சுன்னு கொஞ்சுறானே, என்ன சொன்னாலும் கேட்டுப்பான்னு நினைச்சுக்காதீங்க. நான் நாகம், அதுலயும் கருநாகம். கடிச்சா கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள விஷம் ஏறி செத்து போயிருவீங்க. முடிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. நான் ஒப்பு தாம்பூல மாத்தின பொண்ணு எனக்கு தான். கையல் வெளியே யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. பண்ணவும் நான் விட மாட்டேன்.
அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சு, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். தெரியுமா, போன் அட்டன் பண்ணி நான் இல்லைன்னு சொல்லுங்க. ஹலோ, யாருங்க? அத்தா, நான் கார்த்திக் பேசுறேன். போனை கவிதாட்ட கொடுங்க. மாப்பிள்ள, கவிதா எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. வீட்ல இல்லையே. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? போறேன்னு தான் சொன்னா, எங்க போறேன்னு சொல்லலையே. வெளியே போறவ செல்ல எல்லாம் வச்சுட்டு போக மாட்டாளே. இன்னைக்கு வச்சுட்டு போயிட்டா. வெளியே போகும்போது செல்ல கையோட எடுத்துட்டு போவா. நீங்க எதுவும் நல்லா பாருங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒன்னும் அவ்வளவு வயசாகல. கண்ணு காது நல்லா தான் இருக்கு. அவ வெளியில போனதும் நான் தான் கதவை சாத்திட்டு வந்தேன். போதுமா? சரி. மாப்பிள்ள, கவிதா எப்ப வருவான்னு தெரியல. வந்தா ஏதாவது சொல்லணுமா? வேண்டாம். இந்த பெருசு இருக்கா இல்லையா தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த பெருசே போன் எடுக்குதே. ஒரு வழியா பேசியாச்சு. நீங்க சொன்னதெல்லாம் அவர் அப்படியே நம்பிட்டார பெரியமா? நம்பின மாதிரி தான் தெரியுது. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஊர்க்கண்ணை கட்டிட்டு உன்கிட்ட கரகாட்டம் ஆடுறவரு அவ்வளவு சீக்கிரத்துல நான் சொன்னதை நம்புவாரா என்ன? நம்பின மாதிரி தெரியல. ஆனா வேற வழி இல்லாம நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, என்னடி அம்மா நீ திடீர் பண்ணி என்ன பேச சொல்லிட்ட? நீ பேச வேண்டியது தானே? நான் இனிமே பேச போறதில்ல. செயல்ல தான் யாருன்னு காட்ட போறேன். அப்படின்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற வெறி எனக்கு உண்டாயிடுச்சு. அதுக்காக நான் புதுசா தேடி போக போறதும் இல்ல, இருக்கிறத விட போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா கார்த்திக் தான் இனிமே என்னோட புருஷன். எனக்கு மட்டும்தான் புருஷன். அதுக்கான வேலைகளை தான் இனிமே நான் பார்க்க போறேன். இப்படி ஒரு இருட்டு வாழ்க்கை இனிமே நான் வாழ போறதில்ல, மாத்தி அமைச்சுக்க போறேன். கவிதா, இப்பதாம என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. தப்பான வாழ்க்கை வாழ்றாளேன்னு என் மனசுக்கு சங்கடமாதாம இருந்துச்சு. ஆனா எப்ப நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தியோ அப்பவே நீ பொழைச்சுக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. இந்த எண்ணம் நியாயமான எண்ணம். இதுல இருந்து இம்மி அளவு கூட விலகிடாத. இந்த எண்ணத்துல இருந்து நான் விலகவும் மாட்டேன், அவரையும் விலக விட மாட்டேன். விடாத. காலம் பூரா கஞ்சிப்பானைய உருட்டவன் கரிசோறு கிடைச்சதும் விட்டுட்டு போனா இது என்ன நியாயம்? நியாயம் எது அநியாயம் எதுன்னு எனக்கே இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி, நீ இப்படி சொல்ற. மாப்பிள்ளை என்னமோ இளவரசிய கட்டிக்க போறேன், கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிச்சுன்னு சொல்லிட்டு தெரியுறாரு. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தா அந்த இளவரசியோட நிலைமை என்ன ஆகுறது? அவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. யாரை கேட்டுக்கிட்டா எனக்கு என்ன? என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஆட்டோ வருமா? இல்லம்மா, வெயிட்டிங்ல இருக்கம்மா. இங்க பக்கத்துல தான். ஃப்ரெண்டோட வந்திருக்கான், கொஞ்சம் வேலை இருக்குமா. கணேசா, அவங்க எங்க போகணும்னு சொல்றாங்களோ அங்க விட்டு வந்திருப்பா. இந்த ஆட்டோ வேண்டாம். இருடி, இவர் தான் ஆட்டோ வரும்னு சொல்றாருல. இவரு சொல்லி வர ஆட்டோ நமக்கு வேண்டாம். யார் சொன்னா என்னடி, நமக்கு ஆட்டோ வந்தா போதா? நீ சொன்னா கேட்க மாட்டேன். நான் நடந்து போறேன், நீ ஆட்டோல வா. ஏய் லீலா, ஒரு நிமிஷம். ஏன் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நானே உங்ககிட்ட பேசலான் இருந்தேன். லீலாவா? பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வயசுல சின்ன பொண்ணாச்சேன்னு பேர் சொல்லி கூப்பிட்டேன். பிடிக்கலனா கூப்பிடல. வீட்ல அக்கா கல்யாணத்தை பத்தி அம்மா அப்பா ஏதாவது அம்மா ஏதாவது பேசுறாங்களா? ஏ, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பாவை கொலை பண்ண. இந்த தடவை யார? எங்க அம்மாவை கொல்ல போறியா இல்ல என்ன கொல்ல போறியா? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ரோட்ல மயங்கி கிடந்த எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தியா? பணமெல்லாம் கொடுத்தியாமே. இதெல்லாம் உன் ஒரிஜினல் குணம் இல்லையேன்னு ஆச்சரியமா இருந்தது. என்னமா நீ ஒரு மனுஷன் உன் குடும்பத்தை அக்கறையா விசாரிக்கிறா, நீ என்னடா அவனை எடுத்து பேசுற? இதுக்கு பேரு அக்கறை இல்ல, டிராமா. அடிபட்டவர் பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரு, அடிபட்டவர் குடும்பத்தை அக்கறையா விசாரிச்சாரு அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லிக்கலாம் இல்லையா? பாத்தியா, அதுக்குதான் இந்த டிராமா. 4 பேர்ட்ட நல்ல பேர் வாங்கி எங்க சுப்பிரமணியன் எலெக்ஷன்ல நிக்க போறான் ஓட்டு வாங்குறதுக்கு. நல்லா பேசுறியாமா நீ? வா சுப்பிரமணி, போலாம், வேலை இருக்கு. இரு கணேசா,
உங்க கோவம் எனக்கு புரியுது. வேணும்னே நான் இதை பண்ணலைனாலும் உங்க அப்பாவோட சாவுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். விதின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. நீங்க எல்லாம் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு போறதுக்கும் மனசு இல்லை. இதான் எங்க பிரச்சனையே. நாட்டுல எத்தனையோ பேருக்கு உதவி தேவைப்படுது, ஆறுதல் தேவைப்படுது. போ அவங்களுக்கு எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணு. நாட்டுல எத்தனையோ பிச்சைக்காரங்க இருக்காங்க. உன்கிட்ட காசு இருந்தா அவங்களுக்கு எல்லாம் போய் பிச்சை போடு. நாட்டுல எத்தனையோ பேர் தினமும் சாகுறாங்க. எல்லார் சாவும் நம்மள பாதிக்கிறது இல்ல. ரோட்ல போகும்போது ஒரு பொணை எதிர்த்தாலும் வந்தா கூட நல்ல சகுனம்னு சொல்றோம். செத்தது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருந்தா நாம அப்படி சொல்லுவோமா? அப்போ எங்க அப்பா உன் குடும்பத்துல ஒருத்தரா? நாங்கெல்லாம் உன் குடும்பமா? உங்க அப்பாவோட சாவு யாரோ ஒருத்தரால நடந்திருந்தா எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. நானும் ஏதோ மூணாவது மனுஷன் செத்ததை பார்த்த மாதிரி சும்மா போயிருந்திருப்பேன். ஆனா அந்த சாவுக்கு நானே. இதேதான் எங்களுக்கும். ரோட்ல போற ஏதாவது ஒரு மூணாவது மனுஷன் எங்களுக்கு உதவி பண்ணா கூட அதை எங்களால ஏத்துக்க முடியும். எங்க மேலேயும் அக்கறை படுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட முடியும். ஆனா நீ, உன்னை பார்த்தாலே எங்க அப்பாவோட சாவு முகம் தான் ஞாபகம் வருது. உன் குரலை கேட்டாலே எங்க அப்பாவோட சாவு கோதின சங்க சத்தம் தான் கேக்குது. நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது நிஜம். உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது நிஜம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். நானும் அது வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். நீ எங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக எங்களுக்கு என்னெல்லாம் கெட்டது நடக்குதுன்னு அலையாத. எங்க வழியை நாங்க பாத்துக்கிறோம். நீ என் கூட வரியா இல்லையா? நீ வேணா ஆட்டோல போ, நான் நடந்து போறேன். ஏய், நான் வரேன்டி. ஷாம்லி, எங்க எங்க தொலைச்ச செயின? எங்க தொலைச்ச? எங்க தொலைச்ச? ஸ்கூல்ல தொலைச்சியா? சொல்லுடி. குண்டுமணி தங்க வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். செயின தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க. அந்த செயின் நீங்க வாங்கி கொடுத்த செயின் தான். தெரியும். நீ அத நான் தான் கடையில அடமானம் வச்சிருக்கேன். ஏன் தொழிலுக்கு தேவைப்பட்டதா? இல்ல, நீ மளிகை கடை பாக்கியை கட்டுறதுக்காக வச்சேன். மளிகை கடை பாக்கியை தான் நான் கட்டிட்டேனே. இது நமக்காக வாங்கினது இல்ல, இளவரசி வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கினதுக்காக. என்ன? இளவரசி வீட்டுக்கு நீங்க மளிகை சாமான் வாங்கி கொடுத்தீங்களா? நேரடியா நான் கொடுக்கல, அவங்களுக்கு. நீங்க ஏன் அந்த குடும்பத்துக்கு மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும்? என்ன நீ, மகளோட கல்யாணத்துக்கு முதல் நாள் அவர் இறந்து போனதுனால கல்யாணம் நின்னதோட மட்டும் இல்லாம அந்த குடும்பமே திக்கு தெரியாம நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் தானே. அதுக்கு பிராயச்சித்தமா தான். சரி, எவ்வளவு கடகு வச்சீங்க? 4000க்கு. என்ன, 4000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குறாங்களா? இல்ல நீ, 4000 ரூபாய்க்கு இல்ல, 2000 தான். அப்ப மீதி 2000? என்னடா இவ சம்பாதிச்சு போட்ட மாதிரி கணக்கு கேக்குறாளேன்னு நினைக்காதீங்க. அத வாங்கி கொடுத்தது நீங்க தான். அத அடகு வைக்கிறதுக்கும் ஏன் விக்கிறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஏதோ ஒரு ஆதங்கத்துல கேட்டேன். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா சொல்ல வேணாம். சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ. மீதி 2000 இளவரசியோட அம்மாவுக்கு அவசரமா தேவைப்பட்டுச்சு, அதான். ஓஹோ, உங்க மனசு எனக்கு நல்லா தெரியுது. நம்மளால ஒரு குடும்பம் நடுத்தரவுக்கு வந்துருச்சே, நாம உதவலைன்னா எப்படின்னு நினைக்கிறீங்க? சரிதான். ஆனா நாம இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. அந்த குடும்பத்து கஷ்டத்தை பார்த்து இப்படி செஞ்சிட்டீங்க. இனிமே நீங்க வியாபாரம் பண்ணி அந்த செயினுக்கு வட்டியை கட்டி திருப்புறதுனா சாதாரண காரியமா? சரி விடுங்க. நாம என்ன பிறக்கும் போது நகநட்டோடவா பிறந்தோம்? கூடிய சீக்கிரம் நான் அந்த நகையை மீட்டுறேன். இளவரசியோட அம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மீதி பணத்தை நான் எப்படியாவது. ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா திருப்பிக்கலாம். என்ன, இருக்கிறவங்க கொடுத்தா உதவியா இருக்கும். நம்மள மாதிரி இல்லாதவங்க கொடுத்தா அது அவங்களுக்கு வேணா உதவியா இருக்கலாம். நமக்கு உபத்திரவம் தான். பாடி. நீ ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ
நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள மாப்பிள்ள அந்த இளவரசி கழுத்துல தாலியை கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு சொல்றேன்னா மாப்பிள்ளைய பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலாமலையே விளக்கேத்த வித்த கத்துக்கிட்ட ஒரு மாதிரி தெரியுது. நீ ஆறாமரை யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவர் வேற ரூட்ல முடிவு எடுத்துட கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். பெரியமா அந்த அளவுக்குலாம் நான் விட்டுட மாட்டேன். இத்தனை நாள் கண்மூடித்தனமா இருந்த மாதிரி இனிமேலும் நான் இருக்க மாட்டேன். பொறுத்திருந்து பாருங்க, சரியா? பெரியமா எதுக்கும் நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவரா இருந்தா நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே? சரி. மாப்பிள்ள நீங்களா? வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்க, யாரும் திறக்க மாட்டேங்கிறீங்க? உள்ள வேலையா இருந்த மாப்பிள்ள, இந்த நேரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. கவிதாங்க. கவிதாவா? வெளியே போயிருக்கா. என்ன வெளியே போறான்னு சொல்றீங்களா? எங்க போறாவ? அதெல்லாம் நான் கேட்க முடியுமா மாப்பிள்ள? பெத்த பொண்ணா இருந்தா உரிமையோட கேட்கலாம், அதெல்லாம் நான் எப்படி கேட்க முடியும்? அவ எங்க வெளியே போறான்னு எனக்கு தெரிய வேண்டாமா? கரெக்டா கேட்டீங்க. ஆனா நான் சொன்ன பதில் தான் உங்களுக்கும் பொருந்தும். கட்டின புருஷனா இருந்தா உரிமையோட கேட்கலாம், நீங்களும் என்ன மாதிரி அப்பப்ப வந்துட்டு போறவர் தானே. அகரே, கார்த்திக் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி? உன் பெரியமா நீ வெளியே போயிருக்கத சொன்னாங்க. ஆமா, அது நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். ஏன் அப்படி சொல்ல சொன்ன? சும்மா நீங்க கண்டுபிடிக்கீங்களான்னு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன கவி விளையாட்டு இதெல்லாம்? நான் உன்னை பாக்கிறதுக்கு எவ்வளவு அவளை ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நீ இல்லன்னு நான் ஏமாந்து போயிட்டேன். பாவம் மாப்பிள்ள, நீ வெளியே போயிட்டேன்னு சொன்னதும் எப்படி ஏமாந்து போயிட்டாரு தெரியுமா? எனக்கே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. நீ இப்படி அவரை ஏமாத்தலாமா கவிதா? உங்க மாப்பிள்ள இன்னைக்கு ஒரு நாள் ஏமாந்ததுக்கு நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. ஆனா நான் காலம் பூரா ஏமாந்திருக்கேன். எனக்கு அனுதாபப்படவோ ஃபீல் பண்ணவோ யாருமே இல்ல. என் நிலைமை அப்படி. ஏன் கவி இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக நான் இல்லையா? நீங்களா? அதான் பார்த்தனே, எனக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்கன்னு சொன்னதும் ஓடி வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆபீஸ்ல ஆடிட்டிங்னு சொல்லி திரும்பி கூட பார்க்காம இருந்தவராச்சே நீங்க. நான் என்ன வேணும்னா பண்ணேன்? என் வேலை அப்படி. அதுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? நான் உங்களை எப்படி நம்புறது? இப்படி எல்லாம் ஏன் கவி பேசுற? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, உடஞ்ச காலுக்கு ஒத்தாசையா ஒரு கட்டை கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டா அந்த கட்டையும் உளுத்து போனதா இருக்கேன்னு இப்ப வருத்தப்படுறா. அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவ சும்மா இருந்தா நீங்க தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இங்க பாரு கவி, எனக்கும் இளவரசிக்கு கல்யாணம் நெருங்கிடுச்சு. அநேகமா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கும். பரவாயில்லையே, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு தோணி இருக்குல்ல. ஒரு வகையில அதுல நான் கொடுத்து வச்சவதான். எங்க வீட்டுல கறி விருந்து நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போறதால எங்க வயிறு நிறைஞ்சிருமா? நீங்க இருந்தா எனக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போகும். நான் அப்புறம் வரேன். என்ன கவிதா இது? இன்னும் ஒரு வாரத்துல எனக்கும் அந்த மகாராணிக்கும் கல்யாணம்னு மாப்பிள்ள உன்கிட்டே சொல்லிட்டு போறாரு. என்னமோ உன் அளவுக்கு என்னால தைரியமா இருக்க முடியல. இத பாரு, இதுக்கு மேலயும் பொறுமையா யோசனை பண்ணிட்டு இருக்காத. உடனே முடிவு எடுக்க வேண்டிய நேரம் இது. போனா போதுன்னு விடுறதுக்கு இது ஒண்ணும் பொறிக்கடலை இல்ல, புருஷ விவகாரம். விட்டுடாத. இந்த நேரத்துல ஏனோ தானே நீ இருந்த, மாப்பிள்ள எஸ்கேப் ஆயிடுவாரு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். ஏய் கொழுப்பாடி, உனக்கு இப்ப ஆறத நிறுத்திட்டு புக் எடுத்து படிக்கலனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா, வாராயோ வாராயோ பாட்டு இருக்குல்ல, அதுல 9th ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி வாங்கி தரியா?
விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு நடுராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அழுக்காம கை நிறைய காசு வாங்கிட்டு வருவாரு உங்க அப்பா. அந்த ஆள் கிட்ட போய் கேளு, 1க்கு 2 வாங்கி தருவாரு. ஷாம்லி, குடி இருக்கிற வீட்டுக்கு வருஷ கணக்கா வெள்ளை அடிக்க துப்பு இல்ல. அடுப்பங்கரையில தப்பி தவறி காலை விட்டேன்னா எலி பொந்து அவ்வளவு ஓட்ட. 4 கிலோ சிமெண்ட் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு துப்பு இல்ல. இந்த வீட்டு ஆம்பளைங்களை நம்பி கலர் கலரா ட்ரெஸ் போட ஆசைப்படுறாளா இவ? என்ன இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? என்ன இப்படி கேட்ட? எல்லாம் நமக்கு தான். இந்த ஷாம்லி, இது வந்து உனக்கு, இது ஷாம்லிக்கு Dress. ஷாம்லி இந்தாமா, இந்தா உனக்கு பட்டு புடவை. பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இந்தா. நான் பாக்குறது இருக்கட்டும், முதல்ல இது ஏதுன்னு சொல்லுங்க. இந்த பார், இது உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது. எங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை, ஆசை, பாசம் இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே. இதுக்கு காசு ஏது? என்ன நீ என்ன நம்பாத மாதிரி கேக்குற? ஒரு ஆம்பளை சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைக்காக புது துணி எடுத்து கொடுக்க கூடாதா? புது துணி எடுத்து கொடுக்கலாம், ஆனா சம்பாதிக்கணுமே. எனக்கு தெரிஞ்சு எந்த வேலை வெட்டிக்கும் போகாத நீங்க உங்களுக்கு எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணுங்கிற ஆசை திடீர்னு வந்திருக்குன்னா ஆச்சரியம் தான். உண்மையை சொல்லிடுங்க, இதுக்கெல்லாம் ஏது காசு? நான் சம்பாரிச்சு வாங்கினது. அதத்தான் நம்ப முடியலையே. முதல்ல ஒரு மனுஷனை நம்பணும். நீங்க என்னைக்கு மனுஷனா நடந்துட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, வீட்டு செலவுல மிச்சம் பிடிச்சு அப்படி இப்படின்னு ஒரு 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு போய் செலவு பண்ணிட்டு ஒப்புக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த பாக்குறீங்க, அப்படிதானே? ஐயோ ஜானகி, நான் அப்படி எதுவும் எடுக்கவே இல்லம்மா. இது நான் வாங்கிட்டு வந்தது. சரி, அந்த பணத்தை நீங்க எடுக்கலைன்னா இதெல்லாம் வாங்குறதுக்கு பணம் ஏது? அதான் சொன்னல, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்ததுமா. இத வேற ஒரு ஆம்பளை சொல்லிருந்தா நான் நம்பியிருப்பேன். இத நீங்க சொல்றதால என்னால நம்ப முடியல. என்ன ஆம்பளை இல்லையா? போட்டேன்னா என்னடி பேச்சு பேசுற? சொந்த வீட்லயே பணத்தை திருடிட்டு பொண்டாட்டிட்டு போய் சொல்றவனா ஒரு ஆம்பளையா? பார், உன் பணத்தை ஒண்ணு நான் எடுக்கலாமா? நீ எங்க வச்சு அங்கே போய் பாரு, உன் பணம் அங்கே பத்திரமா இருக்கும். அப்படினா இதுக்கெல்லாம் பணம் ஏது? எவனோ கொடுத்தான். எவனோ கொடுத்தானா? உங்களை நம்பி 1 ரூபாய் கொடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனாவது இருக்கானா? இல்ல, என் சகல நாகராஜ் இல்ல. சகல நாகராஜ், அந்த கேடு கட்டவன சகலன்னு உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? நான் வெட்டி விட்டதை நீங்க பதிய போடுறீங்க. நல்லா இருக்குங்க, நல்ல குடும்பம் உங்க குடும்பம். ஒருத்த என்னடானா வீட்ல இருக்கிறவங்க நகை இடமான வச்சு வள்ளல் மாதிரி வெளியில யாருக்கோ உதவி பண்றானா. நீங்க என்னடானா எவ்வளவு ஒரு வெட்டி பையன் கொடுத்த காசை வாங்கி பொண்டாட்டி பிள்ளைக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இதெல்லாம் ஒரு பொழப்பு, மானகட்ட பொழப்பு. உனக்கே ரோஷம் வருது? அதெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவனுக்கு வர வேண்டியது. மரியாதையா இதெல்லாம் அவன் மூச்சுல தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு வாங்க. வாடி. இளவரசி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பேசாத. இளவரசி வீட்டுல யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு எங்க அண்ணனுக்கு கொண்டுட்டேன். பின்ன எதுக்கு இந்த கேள்வி கேக்குற? இல்ல, இளவரசிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குதா? அது நடந்தா உனக்கு என்ன, நடக்கலன்னா உனக்கு என்னடா? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. எங்க இளவரசி கல்யாணத்தை எங்க அண்ணன் எப்படி எல்லாம் நடத்தணும்னு கனவு கண்டாரு தெரியுமா? பாவி பாவி, அவர் ஆசையில மண்ணெண்ணெய் போட்டு மயானத்துக்கு அனுப்பிட்டாரா? இப்ப அவர் ஆசமா கல்யாணம் கோவில நடக்க போதுரா. எங்க ஆசையெல்லாம் குழி தோண்டி போச்சு. நீ என்கிட்ட பேசாத, உன் முகத்துல முழிக்கிறது பாவண்டா. ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன அவருக்கு எதிரியா? எல்லாமே தற்செயலா எதிர்பாராம நடந்ததுதான் சார். அத கூட நீங்க நான் பண்ண பாவம்னு நினைச்சீங்கன்னா பிராயச்சித்தம் பண்ண தயாரா இருக்கேன். வேணாப்பா வேணாம். எங்க அண்ணன் குடும்பம் ஒன்னால அவஸ்தை பண்ணு எழுதி வச்சா நடந்தது. இனிமேல நீ கிட்ட நெருங்கினா என்ன நடக்குமோ? இங்க பாரு, நான் வக்கீல பார்க்க வந்தது எங்க அண்ணனை கொண்ட உனக்கு தண்டனை வாங்கி கொடு கேட்கறதுக்காக தான். உன்னை யாரு மன்னிச்சாலும் எங்க அண்ணனுடைய ஆத்மா மன்னிக்காதுடா. உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன சுப்பிரமணி, நல்லா இருக்கியா? இருக்கேன் சார்.
கேஸ் விஷயமா கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. உன் நல்ல மனசுக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கேஸ் எடுத்துட்டு வாதாட நான் ஒத்துக்கிட்டேன். சார் என்ன சொல்றீங்க சார்? அப்படின்னா எங்க கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்களா? அது என்ன வருது? உங்க கேஸ என் ஃப்ரெண்ட் ரங்கசாமி எடுத்து வாதாடுவாரு. சார் என்ன சார் சொல்றீங்க? இந்த கேஸ நீங்க நடத்துவீங்கன்னு நம்ம ஒரு காரணம் நம்பி உங்கள்ட்ட ஒப்படைச்சேன் சார். உங்க நம்பிக்கை வீண் போகாது கிருஷ்ணமூர்த்தி. உங்களுக்குரிய நியாயம் கிடைக்கும். சார் இப்படி எல்லாம் என்ன குழப்பாதீங்க சார். நீங்க என்னோட வைக்கல இல்ல அவரோட வைக்கல சார். எங்க மாப்பிள்ள கார்த்திகனும் சொன்னார் சார், இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன்னு. நான் உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் உங்கள்ட்ட ஒப்படைச்சேன் சார். அவசரப்படாதீங்க கிருஷ்ணமூர்த்தி, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சுப்பிரமணி வந்து என்ன அப்ரோச் பண்ணாரு. அவர் நடந்ததெல்லாம் சொன்னாரு. அவரு நடந்துகிட்டதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இது தற்செயலா நடந்ததுன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஆனா அதே சமயத்துல உங்க அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷனை வாங்கி தர வேண்டியது என் கடமை. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ரங்கசாமி பாத்துக்குவாரு. அட போங்க சார், ஒரே கத்தியில ரெண்டு பக்கமும் கூர்த்திட்ட பாக்குறீங்க. உங்களை நான் நம்பணும் பாருங்க, ஏன் தப்பு சார்? ஒரு வாரத்துல எங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உங்களை நம்புறது தப்புதான் சார். என்னமா பண்ணுங்க சார், இந்த கொலைகார பையலுக்கு நீங்க வாதாடுங்க சார், வாதாடுங்க. நீங்க நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஏய் போங்க சார். ஹலோ கிருஷ்ணமூர்த்தி, கொஞ்சம் நில்லுங்க, சொல்றத கேளுங்க. சார் அவரோட கோவம் நியாயமானதுதான். அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு வராம இந்த கேஸ் நடத்துங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாரு, நான் சமாளிச்சுக்கிறேன். எங்க ஊருக்காரரு, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காம போ. சரி சார், வரேன். சரி வாங்க. வரேன்னு சொல்லிட்டு போனாரே, இன்னும் ஆளை காணோம். கவி செல்லம், கவி குட்டி வாங்க, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி அத்தைங்க என்னங்க வந்தது வராததுமா அத்தைய விசாரிக்கிறீங்க? குத்துக்கல்லாட்டம் இங்க ஒருத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியலையா? நீ குத்துக்கல் இல்ல, என் குண்டு மல்லி. அதான் கம கமன் வாசனை வருது. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பெரிய அம்மா அதான் அத்தைங்க. எதுக்குப்பா அவங்களே அவ்வளவு அக்கறையா கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, ஆபீஸ்ல இருந்து நான் ஃபைல கொண்டு வந்திருக்கேன். அவங்க பாட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பாசமா காஃபி கொடுக்குறேன்னு ஃபைல்ல கொட்டிட்டாங்கன்னா இது ஒண்ணு என் மாமனாரோட டெத் சர்டிபிகேட் இல்ல, மறுபடியும் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்றதுக்கு. இது ஆபீஸ் ஃபைலு, அவ்வளவுதான். அதான் அந்த அம்மா வீட்டுல இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட கேட்டு. என்னால அந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல. அது உண்மையாலுமே என் மேல அக்கறை இருக்கா இல்ல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்குதா? அவங்க உண்மையாவே அக்கறை உள்ளவங்க தான். ஓ மேலையா? நம்ம மேல. நீங்க பயப்படாம ஃபைல வைங்க. அவங்க அர்ஜென்ட்டா ஊருக்கு போயிருக்காங்க. ஐயோ என்ன சொல்ற, போயிட்டாங்களா? நிஜமாவே போயிட்டாங்களா? ஊருக்கு தான் போயிருக்காங்க, ஒரேடியாவா போயிட்டாங்க. இப்படி போனாலும் சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவங்கதான். அவங்கள ஒரேடியா போயிட்டா உங்களை கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதானே உங்க எண்ணம்? ஊருக்கும் போய் உபத்திரம் பண்றாங்களே. இங்க பார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம். ஃப்ரீயா பேசுறதை விட்டு என்ன பேச்சுது? மாலதி யாரு? குடுங்க. இப்பதான் கால் பண்றாளா? இவ என் ஃப்ரெண்டுங்க. ஒரு நிமிஷம். ஹாய் மாலதி, ஃப்ரீ ஆயிட்டியா? என்ன விஷயம்டி? ஒண்ணும் இல்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும். அதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், உனக்கு தெரிஞ்சவர் தானே ஆபீஸ்ல இருக்காரு. கொஞ்சம் கேட்டு சொல்றியா? ஓகே டி, சொல்றேன். ஓகே, உடனே கேட்டு சொல்லு. ஓகே பை டி. பை. என்ன கவி இது? ரெஜிஸ்டர் மேரேஜ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன கேட்டா நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதா? சரி, இப்போ நான் கேக்குறேன், சொல்லுங்க. அப்படி கேளு. முதல்ல பர்த் சர்டிபிகேட் வேணும். அப்புறம் ரேஷன் கார்டு வேணும். அப்புறம் அந்த ஏரியால இருக்க கவுன்சிலரோட கையெழுத்து வேணும். ஆமா, யாருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிற? ஏ, எனக்கு தான். நல்ல ஜோக் அடிக்கிற. உனக்கு கல்யாணமா? எனக்கு இல்ல, நமக்கு. இது அதை விட ஜோக்கு. நான் ஜோக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, இப்பெல்லாம் நீ எது பேசுனா எனக்கு ஜோக்கா தான் தெரியுது. என் வாழ்க்கை 4 பேருக்கு மத்தியில கோமாளித்தனமா போயிடக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். பண்ணு, உனக்கு கல்யாணத்துக்கு தான் ராசியே இல்லையே. இப்பெல்லாம் வர வர நேரங்காலம் தெரியாம ஜோக் அடிக்கிற. ருசி கண்ட பூனை திருட்டுத்தனமா பாலை குடிச்சிட்டு போதே, அதை எங்கேயே கட்டி போட்டு கிண்ணத்துல பால் ஊத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இவ்வளவு நாள் ஏதோ முட்டாளா இருந்துட்டேன். எனக்கு புத்தி சொன்னதே என் பெரியம்மா தான். ஓ, அந்த கதையை வத்தி வச்சிட்டாளா? அதான் இப்படி பேசிட்டு இருக்க. சந்தோஷம் மட்டும் கிடைச்சா போதும்னு இத்தனை நாள் சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தாலியோட இருந்தாதான் சந்தோஷம் நிலைக்கும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான்
என்ன உங்களுக்கு சொந்தமாக்க இந்த கல்யாண ஏற்பாடு. ஆமா, ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லனா ஸ்கூல் சர்டிபிகேட் வேணும்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? ஸ்கூல் சர்டிபிகேட்டா? நான் படிச்ச ஸ்கூலே நீதானே, உங்ககிட்ட நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஓ, அதான் ஸ்கூலை முடிச்சிட்டு வேற ஸ்கூல் தேடி போறீங்களோ? ஆமா, ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகணும்ல. நான் டிசி கொடுத்தாதானே? என்ன கவி சொல்ற? ஸ்கூல்ல ஒழுங்கா சேர்ந்து படிச்சு முடிச்சாதானே டிசி கொடுப்பாங்க. டிசி வாங்கினாதானே அடுத்த ஸ்கூலுக்கோ இல்ல காலேஜ்க்கோ போக முடியும். என்ன கவி வர ரொம்ப புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்ட? இவ்வளவு நாள் புத்தி இல்லாம இருந்துட்டேனே. நீயா? நெவர். நீ பயங்கரமான புத்திசாலி. நீ உன் கேள்வியிலே என்னையே கெடுக்கப்படி போடுறவளாச்சே. ஆனா ஒண்ணு கவி, உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த உலகமே புரிய ஆரம்பிச்சது. உங்களோட சேர்ந்ததுல இருந்து எனக்கு உலகமே மறந்து போச்சு. இப்பதான் உலகத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். பார், உன்னால முடியும் கவி. உன்னால முயற்சி பண்ணா முடியாது எதுவுமே இல்ல. அப்படி முயற்சி பண்ணி தானே என்ன முந்தானையில் முடிஞ்சு வச்சிருக்க. முடிய சரியா போடலன்னு தான் வருத்தப்படுறேன். என்ன நீ பாட்டு பேசிட்டே போற? அந்த பெரியமா வீட்டுல கொஞ்சம் சந்தோஷமா பேசிட்டு போலான்னு பார்த்தா பேசி பேசி டயத்தை வேஸ்ட் பண்றிய. கவி கவி ப்ளீஸ் கவி, என் கூட சந்தோஷமா பேச ப்ளீஸ் கவி. ஏன் இப்படி? ஐயோ இளவரசி. ஹலோ மாப்பிள. சொல்லுங்க அத்தை. மாப்பிள வேலையா இருக்கீங்களா? இல்ல சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கல்யாண தேதி விஷயமா முடிவு பண்ணணும். நீங்க கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா வர்றேன். உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். நீங்க இன்னைக்கே வரணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு வந்தீங்கன்னா கூட போதும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ வரேன். சரிங்க சரிங்க மாப்பிள. யாரு? அதான் அத்தை, இளவரசியோட அம்மா. என்னவா? இது கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க. நிறைய வேலை இருக்காமா, அதான் வர சொன்னாங்க. அப்படின்னா இளவரசி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு முடிவா இருக்கீங்க, அப்படிதானே? அதெல்லாம் வந்து உனக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். நிறைய வேலை இருக்குங்கிறாங்க, என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். என் செல்லம் ஏன் உனக்கு வர வர இப்படி கோவம் வருது? புதுசு புதுசா என்னமோ பேசுற, புதுசு புதுசா இப்படி கோவப்படுற. கூலாரு, நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், ஓகேவா? நான் சொல்ற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லன்னா ஏன் முடிவு வேற மாதிரி இருக்கும். மிரட்டுறியா கவி? உரிமையை கேட்கறது மிரட்டுற மாதிரி தெரியுதா? கயல் இப்படி ஒரு நினைப்புல இருப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அது புரியாம தானே நாங்க இருக்கோம். அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. கயலோட மனசுல என் தம்பி சுப்பிரமணி தான் இருக்கான்.